நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். டெல்லியில் நடைபெறும் மத்திய திட்டக்குழு கூட்டத்தில் பங்கேற்க முதல்வர் ரங்கசாமி 27ஆம் தேதி வியாழனன்று டெல்லி செல்கிறார். புதுவையில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மத்திய திட்டக்குழு கூட்டம் நடைபெறாததால் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படாமல் 4 மாத செலவினங்களுக்கு மட்டும் சபையில் ஒப்புதல் பெறப்பட்டது. இதனையடுத்து ஜூலை மாதத்திற்குள் முழுமையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும். இந்நிலையில் கடந்த மே மாதம் 6ஆம் தேதி ஆளுநர் தலைமையில் மாநில திட்டக்குழு கூட்டம் நடத்தப்பட்டு 2013-2014 நிதியாண்டிற்கு 2000 கோடி திட்ட ஒதுக்கீடு தேவை என முடிவு செய்யப்பட்டது. இது கடந்த ஆண்டை விட 1000 கோடி குறைவானதாகும். இந்நிலையில் மத்திய திட்டக்குழு கூட்டம் நாளை 27ஆம் தேதி டெல்லியில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க தலைமைச் செயலர் சேட்டன் விஷாங்கி டெல்லி புறப்பட்டுச் சென்றார். அவரைத் தொடர்ந்து நிதித்துறை செயலர் மூர்த்தி, பொதுப்பணித்துறை செயலர் மீனா, சிறப்பு செயலர் சுந்தர வடிவேலு, திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை இயக்குநர் விஜயலட்சுமி ஆகியோரும் டெல்லி செல்கின்றனர். 27ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க முதல்வர் ரங்கசாமி நாளை 27ஆம் தேதி டெல்லி சென்று திட்டக்குழு துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியாவை சந்தித்து பேசுகிறார். அப்போது புதுவைக்கு இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு குறித்து இறுதி செய்யப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து புதுவை சட்டசபை துவங்கி 50 ஆண்டுகள் நிறைவு பெறுவதால் பொன்விழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தில் பங்கேற்க ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்க உள்ளார். அப்போது முதல்வர் ரங்கசாமியுடன் ஆளுநர் இக்பால் சிங்கும் சென்று ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை சந்திப்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. புதுவை நெல்லித்தோப்பு தொகுதி பெண்களுக்காக மகளிர் மேம்பாட்டு வழிகாட்டி நிகழ்ச்சி ஜான்குமார் அறக்கட்டளை நிறுவனர் திரு ஜான்குமார் தலைமையில் நடைபெற்றது. புதுவை ஜான்குமார் அறக்கட்டளை சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதி பெண்களுக்காக மகளிர் மேம்பாட்டு வழிகாட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இதன் 2ஆம் கட்டமாக நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதி பெண்களுக்கான வழிகாட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலக்குளம் ரீனா மஹாலில் நடைபெற்றது. ஜான்குமார் அறக்கட்டளை நிறுவனரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமார் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கும் சுய உதவிக் குழுக்களுக்கும் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வரும் உரைகவி ரவி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பெண்கள் வாழ்க்கையை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்வது குறித்தும் பெண்கள் வாழ்வில் வளர்ச்சி பாதையில் முன்னேறுவது குறித்தும் விளக்கம் அளித்தார். நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் BJM வேலு, முனுசாமி, இதாயத், ஜில்பர், பார்த்திபன், உத்தராபதி, களியமூர்த்தி, பெருமாள், சுகுமார், மூர்த்தி, சசி, வெனிலா நகர் வானரசன், சுந்தர், முத்து, அருணாச்சலம் மற்றும் பெரியார் நகர் பெண்கள் திரளாக கலந்து கொண்ட நிலையில் நிகழ்ச்சியின் நிறைவில் பங்கேற்ற பெண்கள் அனைவருக்கும் நினைவு பரிசும் மதிய உணவும் வழங்கப்பட்டது. புதுவையில் பான் மசாலா மற்றும் குட்காவிற்கு ஓராண்டு தடை விதித்து சுகாதாரத்துறை செயலர் ராகேஷ் சந்திரா அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து புதுவை சுகாதாரத்துறை செயலரும் உணவு பாதுகாப்பு ஆணையருமான ராகேஷ் சந்திரா வெளியிட்டுள்ள செய்தியில், உணவு பாதுகாப்பு மற்றும் தர சட்டத்தின்படி மனித பயன்பாட்டிற்கு நலம் தரும் பாதுகாப்பான உணவு கிடைப்பதற்கான வழிகளை உறுதி செய்யும் வகையில் உணவு தயாரித்தல், பாதுகாத்தல், விநியோகித்தல், விற்பனை செய்தல் மற்றும் இறக்குமதி ஆகியவற்றிற்கு விஞ்ஞான முறையில் தரத்தை நிர்ணயிக்க இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையத்தை மத்திய அரசு நிறுவியது. அந்த ஆணையத்தின் விதிகளின்படி உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கின்ற புகையிலை மற்றும் புகையிலை நச்சுப் பொருட்களை எந்த உணவுப் பொருட்களிலும் உட்பொருளாக உபயோகப்படுத்தக்கூடாது. ஆனால் தற்போது பரவலாக குட்கா மற்றும் பான் மசாலா ஆகியவற்றில் இந்த புகையிலை மற்றும் புகையிலை நச்சுப் பொருட்களை உட்பொருளாக உபயோகிப்பதால் பொதுநலன் கருதி குட்காவும் பான் மசாலாவும் புகையிலையும் புகையிலை கலந்த நஞ்சை தயாரித்தல் போன்றவை எந்த பெயரில் கிடைத்தாலும் அவற்றை தயாரித்தல், பதுக்குதல், விநியோகம் மற்றும் விற்பனை செய்தல் போன்றவை ஓராண்டிற்கு புதுவை பிரதேசம் முழுவதும் தடை செய்யப்படுகிறது. இதனை மீறுவோர் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. பொறியியல் 2ஆம் ஆண்டு சேர்க்கைக்கு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை மாற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணி மற்றும் போராட்டம் நடத்தினர். பாலிடெக்னிக் படிப்பை முடித்த மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டு பொறியியல் படிப்பில் சேர நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் என சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளதால் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களிடையே பெரும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த புதிய முடிவை எதிர்த்தும் பழைய முறைப்படி மாணவர் சேர்க்கையை நடத்த வலியுறுத்தியும் அரசு பாலிடெக்னிக் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் உயர்கல்வி இயக்குநரிடம் மனு அளித்தனர். இந்நிலையில் 2வது நாளாக வகுப்புகளை புறக்கணித்த மாணவ மாணவிகள் இந்திய மாணவர் சங்க செயலாளர் ஆனந்த் தலைமையில் துணைத் தலைவர் ரஞ்சித், முன்னாள் தலைவர் கதிரவன் ஆகியோர் முன்னிலையில் பேரணியாக சென்று சட்டசபையை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை ஆம்பூர் சாலை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தியதால்
மாணவ மாணவிகள் அங்கேயே போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனநாயக வாலிபர் சங்க செயலாளர் சரவணன் வாழ்த்து பேசிட, தொடர்ந்து மாணவ மாணவிகள் உயர்கல்வித்துறை செயலர் ராகேஷ் சந்திராவை சந்தித்து புதிய முறையை ரத்து செய்து நுழைவுத் தேர்வு மூலமே மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்துவிட்டு பின் கலைந்து சென்றனர். சென்டாக் மூலமா அரசாங்க கல்லூரி மாணவர்கள், தனியார் கல்லூரி மாணவர்கள் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் லேட்டரல் என்ட்ரியில் ஜாயின் பண்ணும்போது கடந்த ஆண்டு வரைக்கும் இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா மாணவர்கள் வந்து சேர்க்கை என்பது நடைபெற்று இருந்துச்சு. ஆனால் இந்த ஆண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, புதுச்சேரி அரசாங்கம் என்ட்ரன்ஸை வந்து ரத்து பண்ணியிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இது வந்து முழுக்க அரசாங்க கல்லூரி மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னு சொன்னா, தனியார் கல்லூரி மாணவர்கள் பிராக்டிகலுக்கு 25க்கு 25, அரசாங்க கல்லூரி மாணவர்கள் வந்து 25க்கு 17 மார்க்கு 20 மார்க் தான் அதிகபட்சம் எடுப்பாங்க. ஆகவே கடந்த ஆண்டு பின்பற்றின அதே தேர்வு முறையை இந்த முறை வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா சேர்க்கை நடத்தணும் அப்படின்றத இந்திய மாணவர் சங்க சார்பில் இந்த போராட்டம் சட்டமன்ற முற்றுகையிட்டு இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறோம். அடுத்த கட்ட போராட்டம் சென்டாக் அதிகாரிகளை முற்றுகையிடுவோம். சென்டாக் கவுன்சிலிங் போது அரசு கல்லூரி மாணவர்களை திரட்டி வந்து போராட்டம் நடத்துவோம் அப்படின்றத எஸ்எஃப்ஐ சார்பில் எச்சரிக்கையோடு தெரிவிச்சுக்கிறோம். மாணவர்களை ஏற்றுச் செல்லும் வாகனங்களில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட கூடுதலான மாணவர்களை ஏற்றுச் செல்லக்கூடாது என்று போக்குவரத்து துறை ஆணையர் சுந்தரேசன் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து போக்குவரத்து ஆணையர் சுந்தரேசன் கூறுகையில், புதுவையில் பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்களை ஏற்றுச் செல்லும் வாகனங்களில் அளவுக்கு அதிகமாக மாணவர்களை ஏற்றுச் செல்லுதல் சட்டப்படி தவறான செயலாக கருதப்படும். மேலும் அத்தகைய வாகனங்கள் விபத்திற்குள்ளாவதற்கும் ஏதுவாகிவிடும். எனவே வேன், ஆட்டோ போன்றவற்றில் நிர்ணயித்த எண்ணிக்கையிலேயே மாணவர்களை ஏற்றுச் செல்ல வேண்டும். அதிக மாணவர்களை ஏற்றுச் செல்லும் வாகனங்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும் என்றார். தொடர்ந்து வாகன ஓட்டுநருக்கு அருகில் மாணவர்களை அமர்த்தி செல்வதும், படிகளில் பயணம் செய்ய அனுமதிப்பதும், மாணவர்களின் புத்தகப்பை உள்ளிட்டவற்றை போக்குவரத்திற்கு இடையூறாக வாகனங்களின் இருபுறங்களிலும் தொங்கவிட்டுச் செல்வதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும், விதிகளை மீறும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் அந்த வாகனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்த அவர், மேலும் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை விதிகளை மீறி இயக்கும் வாகனங்களில் பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்களை ஏற்றிச் செல்லும் ஆட்டோ, வேன் மற்றும் பேருந்துகளுக்கு போக்குவரத்து துறையின் ஆய்வுக்கு பின் வழங்கப்படும் ஸ்டிக்கர்களை ஒட்டாத வாகனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் வரும் ஜூலை 7ஆம் தேதிக்குள் மேட்டுப்பாளையம் துணை அலுவலகத்திற்கு காலை 9 மணி முதல் மதியம் 12:30 மணிக்குள் தமது வாகனம் மற்றும் சான்றிதழ்களுடன் வந்து ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். புதுவை சோரப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் மலேரியா நோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சோரப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் மலேரியா நோய் விழிப்புணர்வு முகாம் மற்றும் விழிப்புணர்வு பேரணி சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. மருத்துவ அதிகாரி குணசீலன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் சர்வேஸ்வரன் வரவேற்று பேசிட, மலேரியா திட்ட இயக்குநர் காளிமுத்து, தொழில்நுட்ப உதவியாளர் பக்தவச்சலம், பூச்சியியல் உதவியாளர் முருகசாமி ஆகியோர் கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய்கள் மற்றும் தடுப்பு முறைகள் பற்றியும், சுகாதார ஆய்வாளர் நந்தகுமார் கொசுக்களை கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றியும் பேசினர். தொடர்ந்து நடந்த விழிப்புணர்வு பேரணியை திட்ட உதவி இயக்குநர் காளிமுத்து துவக்கி வைத்திட, பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மக்களுக்கு துண்டு விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கி மலேரியா பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. நிகழ்ச்சியில் மருத்துவமனை ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் கடை வீதியில் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றும்படி வியாபாரிகளுக்கு ஆய்வாளர் பாஸ்கரன் தலைமையிலான போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். புதுவை வில்லியனூர் கடை வீதியில் சில வியாபாரிகள் போக்குவரத்திற்கு இடையூறாக நடைபாதையை ஆக்கிரமித்து கடைகள் வைத்துள்ளதாகவும், மேலும் பலர் வாகனங்களை போக்குவரத்திற்கு இடைஞ்சலாக நிறுத்திவிடுகின்றனர் என்று பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் பாஸ்கர் தலைமையிலான போலீசார் கடைவீதிக்கு சென்று ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றும்படி வியாபாரிகளுக்கும் வாகனங்களை பார்க்கிங் இடத்தில் நிறுத்தும்படி வாகன ஓட்டிகளுக்கும் அறிவுறுத்தினர். மேலும் இதனை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். புதுவை காராமணிக்குப்பம் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் ஆண்டு விழாவை முன்னிட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுவை காராமணிக்குப்பம் நல்லாண்டு மேஸ்திரி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் கோவில் 11ஆம் ஆண்டு விழா விசேஷ பூஜைகளுடன் சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலை அம்மனுக்கு 108 இளநீர் அபிஷேகமும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனையும் நடத்தப்பட்ட நிலையில் தொடர்ந்து மாலை குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. திரளான பெண்கள் குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து அம்மனை வழிபட்டனர். ஏராளமான ஊர் பக்தர்களும் கலந்து கொண்ட குத்துவிளக்கு பூஜைக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஆம்புலன்ஸில் வெண்டிலேட்டர் வசதியை கொண்டுவர வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியினர் ஆம்புலன்ஸிற்கு மாலை அணிவித்து கற்பூரம் ஏற்றி நூதன போராட்டம் நடத்தினர்.
புதுவை அரசு பொது மருத்துவமனையில் வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்ட ஆம்புலன்ஸ் வசதியை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வலியுறுத்தி நகர மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நூதன போராட்டம் மாவட்ட தலைவர் கோபி என்கிற சிவராஜ் தலைமையில் பொதுச் செயலாளர் மூர்த்தி முன்னிலையில் நடைபெற்றது. மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன், பொதுச் செயலாளர் சாமிநாதன், செயலாளர் பிரபு, மாவட்ட செயலாளர் மோகன் கமல் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் கட்சியினர் அரசு பொது மருத்துவமனைக்குள் புகுந்து அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஆம்புலன்ஸிற்கு மாலை அணிவித்து கற்பூரம் ஏற்றி கண்ணீர் அஞ்சலி செலுத்தியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன் கூறுகையில், புதுவை அரசு பொது மருத்துவமனைக்கு தினமும் 5000க்கும் மேற்பட்ட புற நோயாளிகள், உள் நோயாளிகள் வந்து செல்லும் நிலையில் உயர் மருத்துவ உதவி தேவைப்படும் நோயாளிகள் மற்ற மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்ட ஆம்புலன்ஸ் ஒன்று கூட இல்லாததால் வறுமை கோட்டிற்கு கீழ் மற்றும் நடுத்தர வருமானம் உள்ள நோயாளிகள் தனியார் வாகனங்களில் செல்ல அதிக செலவு செய்ய வேண்டியுள்ளது. மேலும் செலவு செய்ய முடியாத நோயாளிகள் உயர் மருத்துவ உதவி கிடைக்காமலேயே இறந்து விடுகின்றனர். எனவே வெண்டிலேட்டர் வசதியுடன் கூடிய ஆம்புலன்ஸ் வேண்டி இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்று கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.